அனைவருக்கும் வணக்கம். இடைநிலை ஆசிரியர் தேர்வு 2024 1:1.24 ரேஷியோ அடிப்படையில் சிவி லிஸ்ட் நமக்கு வெளியிட்டிருந்தாங்க. சிவி லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாமே சிவிக்கு தயாராகிட்டு இருப்பீங்க. அனெக்சர் 1, அனெக்சர் 2லாம் நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணுறது நம்ம வீடியோ பதிவிட்டிருந்தோம். இப்போ இன்றைக்கி டிஆர்பி வெப்சைட்டில் நமக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. சரி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு இந்த வீடியோ சொன்னால் நிச்சயமாக அது கண்டிப்பாக உதவியாக இருக்கும்னு நினச்சேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களுமே அடிக்கடி டிஆர்பி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நமக்கு ஏற்கனவே 30 ஏப்ரலில் தான் இருக்குது. அதில் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கக்குள்ள அடிஷ்னலாக ஒன்று இன்க்ளூட் ஆகிருக்கு பாருங்கள். கிளிக் ஹியர் டு வியூ த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிளிக் ஹியர் டு வியூ த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டிபார்ட்மெண்ட். அதை இப்போ புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மற்றதெல்லாம் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது தான். இப்போ புதிதாக ரெண்டாவது நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ நமக்கு விட்டுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 இடைநிலை ஆசிரியர்களுடைய பெயர் பட்டியல் அதில் வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். டேட்டு பாருங்கள், 2/5/2025. அவங்க ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட் விட்டுருக்காங்க. டேட் ஆஃப் பர்த், அவங்க எவ்வளோ மார்க் எடுத்தாங்க, வெயிட்டேஜ் மார்க்கு, ஸ்பெஷல் எஜுகேஷனில் என்ன டன் அப்படிங்கிறத கூப்பிட்டுருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் கல்விக்கண் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் சிவிக்கு தயாராகுங்க. நீங்கள் சிவி முடித்ததுக்கு அப்புறமா கூட விரைவாக உங்களுக்கு எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிடும். சிவி முடித்த உடனே நமக்கு ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வெளியிடுவாங்க. அதன் பிறகு அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு ப்ரெஸ் நியூஸ் வெளியிட்டு கலந்தாய்வும் உடனடியாக நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிவிக்கு எல்லாருமே தயார் நிலையில் இருங்க. இதில் நிறைய பேர் டவுட் கேட்டதுக்கெல்லாம் நான் கமெண்ட்டில் சொல்லியிருப்பேன். அடுத்த வீடியோவில் நம்ம இந்த 3 செட்டாக நம்ம எப்படி பிரித்து வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அடித்தல் திருத்தல் இல்லாமல் ஒயிட்னர் வைக்காமல் ஃபில் பண்ணுங்கள். நான் சொன்னது போல் மேனுவலாக, அதாவது ஓசி காப்பி ஒன்று ஃபில் பண்ணி பாருங்கள். அதில் எல்லாம் ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் 2 செட்டு ஒரிஜினலாக ப்ளூ பென்னால் எழுதி நீங்கள் அட்டஸ்டேஷன் வாங்கிக்கலாம். முதல்ல ஓசி காப்பி ஒன்று எழுதி பார்த்துட்டு அதில் ஃபைனல் பண்ணிட்டு தான் அதன் பிறகு நீங்கள் 2 செட்டு காப்பி எழுதணும். அனைவருக்கும் நன்றி.